தொலைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஒன் இண்டியா ஃபில்மி வித் நம்ம நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல யார் இருக்காங்க அப்படின்னா, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இருக்கக்கூடிய வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய டீம் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சேஷு சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சார், படம் சார் இன்னும் சார் காலங்காத்தால உட்காந்து இன்டர்வியூ பொங்கல் சாப்பிட்டு தூங்கிட்டாரு. வரும்போதே பயங்கர தூக்கத்தோட தான் வந்திருக்கீங்களே போல இருக்கு. எல்லாம் டிஃபன் சாப்பிட்டா, இவங்க எல்லாம் பூரி இட்லி எல்லாம் சாப்பிட்டாங்க. கொஞ்சம் பொங்கல் நல்லா இருக்கு, டேஸ்டா சாப்பிட்டாங்க. அப்படியே தூக்கம் வந்து 2 பொங்கலா சாப்பிட்டேன். இந்த படத்துல வர மாதிரி அந்த கண்ணாடி ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தோட அந்த கண்ணாடி சீன் தான் ஞாபகம் வருது. அதுல அந்த பிளாக் பெயிண்ட் வேற அடிச்சிருந்தாங்க. நாங்க படத்துல பாக்கும்போது பயங்கர ரோஃபுல் சீன் தான். ஆனா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல கூறு 10 ரூபாய், அது 5 கண்ணாடி 10 ரூபாய் விற்பாங்க. சாமி வந்து உட்காந்துக்கிற போல சிலை வந்து அங்க ஆரம்பிச்சிடலாம். சரி, பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து விட்டா போயினே இருப்பாரு. இவர் வந்து முன்ன மாதிரி கிடையாது, நான் திரும்பிட்டேன் அந்த சூழ்நிலை இருக்காரு. அப்படிதான் வச்சு படம் பண்ண இன்னும் பல பட்டாளங்கள் உள்ள இருக்கு. அதெல்லாம் ஒன்னொன்னா வரும். இல்லை, படம் வந்து பயங்கர ஹிட் ஆகிருக்கு. நீங்க தியேட்டர்ல போய் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது பார்க்கும்போது உங்களுக்கு? இங்க இருந்து ஆரம்பிக்கும். கண்ணாடியை விட்டாங்க, கண்ணாடியை பாக்கெட்ல வச்சுருக்கிறேன். இப்போ பில்டப்பா சாங் கொடுங்க, மறுபடியும் கேளுமா. படம் வந்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு. கடை 12 மணிக்கு தான் திறப்பாங்க, புரியுதா? நீங்க எதுக்கு இப்ப அவ்வளவு அவசரமா போற? இரு, உன் கண்ணுலாம் ரொம்ப செவந்திருக்கு. இரு நீ நைட் அடிச்சது என்ன உனக்கு கேர்ல இருக்கு? நான் கண்ணு செவந்திருக்கு பாரு. அதெல்லாம் விட்டு 5 வருஷம் ஆச்சுமா. நல்ல பிள்ளையா அது உண்மைதான், அது உண்மைதான். அவர் வந்து ரொம்ப தங்கமான மனிதர். அந்த படத்துக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பார். அந்த படத்துல குடிகாரனா இருக்கார் இல்லையா, இதுல வந்து சம்மந்தமே இல்லாமல் இருப்பாரு. நோ, அடுத்து உன்னை கேட்கும்போது நீ அந்த மாதிரி சொல்லணும். கூல் சுரேஷன் தங்கமான ஆளு, படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம். கூல் சுரேஷ் வந்து நிஜமாவே சொல்றேன், பெரிய லெவல்ல வந்து இன்னும் மேல மேல இருக்குது, இன்னும் இருக்குது. இப்பதானே ஸ்டார்டிங். அவனுடைய ஆட்டத்தை இப்பதான் ஆரம்பத்தை பார்த்துருக்கீங்க. இன்னும் போக போக பார்ப்பீங்க. பாருங்க, நீங்க கேள்வியே கேட்கல. நீங்க கேள்வி இதே மாதிரிதான். போன இன்டர்வியூ வந்து ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு ஆரம்பிச்சாங்க, 2 மணி நேரம் பேசி முடிச்சிட்டாங்க. நீங்க கேள்வி கேட்கல, உங்களுக்கு கேள்வி கேட்க விட மாட்டாங்க. தயவு செய்து கேட்கற கேள்வி கேட்டுருக்கேம்மா. படம் வந்து செம்ம ஹிட்டுமா, பெரிய ஹிட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சினிமாக்காரங்க எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் நான் நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன். சினிமாக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணி குல் சுரேஷ் அந்த படம் பார்த்தேன், இந்த படம் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நானே கேட்டாக்க ஏதோ பதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு, வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு நிறைய டைரக்டர்ஸ், கோ டைரக்டரு, மேனேஜர்ஸ், எல்லோரும் சினிமாக்காரங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி அது மாதிரி படம் பார்த்தாங்க. இது வரைக்கும் நீங்கள் நடித்த படத்தில் இதுதாங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. மற்ற படத்துலலாம் வருவீங்க, ஏதோ பொண்ணுங்களை கை பிடிச்சி இழுப்பீங்க, இல்லை எதனா காமெடி பண்ணுவீங்க, இல்லை ஃபைட் பண்ணுவீங்க, வில்லனாலாம் பண்ணிருக்கீங்க. ஆனால் இந்த படத்தில் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. இது எல்லாமே இந்த டைரக்டர் தான் போய் சேரும். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், அது ரஜினி சாராக இருந்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் சரி, அஜித் சாரா, விஜய் சார், ஒரு டைரக்டர் இல்லைன்னா நடிகரே இல்லை. அது எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, அந்த டைரக்டர்னால தான் அந்த நடிகர் உருவாருது. எனக்கு தெரிஞ்சு நான் மறுபிறவி எடுத்திருக்கேன் அந்த வடக்குப்பட்டி ராமசாமியில். எல்லாம் இயக்குனராக தான் போய் சேரும். நன்றி நன்றி. இது நான் இவரை வச்சுனே பெருமையாக சொல்லக்கூடாது, என்னால சூழ்நிலை. இப்போ நீங்க கேட்டீங்களா படம் வெளியில எப்படி எத்தனை இடத்துல எத்தனை மூஞ்ச பார்த்து இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவரை வச்சுனே சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். புரியுது, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ இந்த இடத்துல போட்டு பாரு கரெக்டா. என்னன்னு அடுத்த படம் இருக்குது, அதெல்லாம் கன்ஃபார்ம். அப்படியா? வருகிறோம், நீ கவலைப்படாத. நீ தைரியமா ஸ்ட்ரைட்டா பேச விட மாட்டாங்களே சார். எப்படி சார் ஆடியோ லான்ச்ல எவ்வளவு இருக்கும் மனசு உள்ளுக்குள்ள வேதனை, எவ்வளவு பேச வந்திருப்போம், எல்லாத்தையும் கட் பண்ணி இது போறோம். இது பேர் மீட்டருக்கு மேல போகாத, மீட்டருக்கு மேல போகாத, கான்செப்ட் கட்டு கொடு, கான்செப்ட் எவ்வளவு அமைக்க அந்த இப்ப காட்டியா ஒண்ணு இல்லைங்க. இது இவ்வளவு போதும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க முன்னாடி சீன் என்ன நடக்குதுன்னு தெரியாது. திருப்பி எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆனா கேமரா அப்படி ஷார்ட் வச்சு நீ போய் காவல வந்தீங்களா இல்லையா ஒரு சீன்ல, அந்த பைப் வேற இருக்கு, மண்டை பத்திரம்னா நான் சொல்றது ஏதாவது உடஞ்சி. என்னன்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, இவங்களை 63 நாள் வந்து
நான் ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். நானும் ஹெல்த்தி இவர் ஏதாவது ஒரு அடி போட்டுச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, யோசிச்சு பாருங்க என்ன எல்லாமே மாட்டிக்கும். நான் சொல்கிறேன் அந்த பக்கம் பைப் இருக்க போய் காவலை போய் விழுந்துட்டாரு. விழுந்துட்டு கேமராமேனை போய் திட்டுறாரு, நீ பேன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு. என்ன மேட்டர்னா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ரோட்டில் ஓடி வருது, ரோட்டில் கேமரா வச்சுக்கிறாங்க. நீ என்ன நினைப்ப, நம்ம வந்து ஒரு எவ்வளோ தூரம் கேமரா வச்சுருக்காங்க என்ன எதுன்னு தெரியாதுல்ல. நான் பாட்டு ஓடி போய் என்ன பண்ணேன், பிரசாந்த் என்னை தள்ளி விட்டு ஓடுவார். தள்ளி விட்டோன்னே ஓடி போய் கீழே விழுறத விட கொஞ்சம் உருண்டு காவாயில் விழுட்டா நல்லா இருக்குன்னு உருண்டு அந்த ரோடு ஓரத்தில் காவா இருக்கும் பாருங்க பொள்ளாச்சியில், அந்த காவா உள்ள விழுட்டேன். என் நல்ல நேரம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், உள்ளுக்குள்ளே ஒரு கண்ணாடி பாட்டில் வீட்டில் உடஞ்சி போய் உள்ள இருந்ததுன்னு வச்சுக்கோ. விழுந்துட்டு எனக்கு என்ன பிரச்சனைனா, இதுக்கு அடுத்த சீன் நாங்கள் எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்த சீன் வந்து அந்த உள்ள போய் பீடி பிடிச்சின்னு பாரு தெரியுமா, அந்த சீன் நாங்கள் எடுத்தாச்சு, பரதநாட்டியம் எடுத்தாச்சு. அதில் காஸ்டியூம் வந்து நார்மலாக இருக்கும். காவால விழுந்து ஏந்து வரும்போது காஸ்டியூம் எப்படி ஆகிடும், சேராயிடும்ல. அப்படின்னா கண்டினியூட்டிங்க அப்படின்னா பரவாயில்ல, அதை அப்படியே தொச்சின்னு போயினே இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன், சின்ன சின்ன மீட்டர். சரி அவங்க என்னன்னா, ஆனால் அவங்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க 100 விஷயம் கொடுப்பாங்க. அந்த 100 விஷயத்துல உண்மையாகவே 1-2 எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். ஓகேவா? அந்த அதை திருப்பி அந்த டவலை வாயில பொத்தின்னு போகிறது தெரியுமா, அப்படி அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, இது ஸ்பாட்ல போட்டது. அதே மாதிரி வந்து இந்த பஸ்ஸில் நான் வந்து இப்போ நோட் பண்ண சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவர் மேகா ஆகாஷ் அண்ணன் சந்தானம் அண்ணன் இவர் நம்ம சுவாமிநாதன் பேசிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் நம்ம உட்காந்துவாங்கன்னு சொன்னேன். மாறன் இப்படி உட்காண்டார். இவர் கால் மேலே இப்படி காலை போட்டுட்டு உட்காந்து இப்படி ஒருத்தர். இதெல்லாம் நான் சொல்லலை, அந்த கேரக்டரா ஃபீல் பண்றது இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் இம்ப்ரூவைஸ் பண்றதை நான் அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா என்னன்னா டைலாகா கொஞ்சம் அவைவா போகும்போது கட் பண்ணுவோம், அவ்வளோ வேற எதுவும் சார். இல்லை சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என்னென்னம்மா இது வந்து படம் வந்து 80s நடக்கிறது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சரி, இப்போ 10 வருஷம் முன்ன பின்ன தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள அந்த வார்த்தையை நம்ம போட்டாக்கா அப்போ அது பயன்படுத்தின வார்த்தையாக என்னன்றது தெரியாது. அதில் டேரக்டர் வந்து ரொம்ப குறிப்பாக இருந்தார். இன்னொன்றுனாக்கா அந்த கேரக்டர் விட்டு வெளில போயிடக்கூடாது. அந்த அந்த தன்ராஜா அந்த தன்ராஜ் மாதிரியே தான் இருக்கணும் அப்படின்றதுல அவர் இவருக்கு ஒன்று நடந்தது ஞாபகம் காத்துல. அந்த பாடையில் படுத்துட்டு இருந்த மாதிரி கிழவிங்கெல்லாம் போய் வந்து அடிச்சு நான் ஐயோ அம்மா நடுவாங்கல்ல. இவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் டேக்ல கை இப்படி வச்சிருக்கணும், இந்த கை வச்சு அடிச்சிட்டாரு, தட்டிட்டாரு எல்லாருமே. போடி போடி. நான் ஏதோ ஒரு இதில் வந்து எல்லாமே சிரிச்சாங்க. நான் ஓகே சொல்லிட்டேன். என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஒருத்தன் வந்து நான் ஓகே சொல்லிட்டீங்களாண்ணா என்னென்ன அப்படின்னா செட்டப்பே மாற்றியாச்சு கேமராவை. நான் அவருக்கு இந்த கை வரக்கூடாதுண்ணா, ஏன்னா வந்துச்சுன்னா அங்கே இந்த கட்டி பிடிச்சி நின்னால அவ இந்த கையை மட்டும் காட்டுங்கன்னு அவன் டைலாக் சொல்லுவான். அவன் இந்த கையை காட்டிடுவானே, கட்டி பிடிச்சல இவ தான் சொன்னாதான் இவ கட்டி அணைச்சாலே சுகந்தான்னு சொல்ல முடியுமே அப்படின்னா ஆமாண்டாடே இது எப்பறம் மிஸ் பண்ண சொல்லிட்டு டப்புன்னு மாற்றி இது பண்ணோம். ஸோ என்னன்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நடக்கும், திருப்பி அது அந்த மீட்டருக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா ஏதாவது ஒரு தப்பா அது மறுபடியும் பண்ணோமா, மறுபடியும் ஷூட் பண்ணோம். அது அதெல்லாம் வேற டேரக்டர் இருந்தா திட்டி இப்போ பயங்கரமா இது பண்ணியிருப்பாரு. இவங்க பண்ற பிளஸுக்கு எப்படி என்ன பாராட்டுறாங்களோ அதே மாதிரி இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்றாங்கன்னு நான் தான் அதுக்கு பொறுப்பு. ரெஸ்பான்சிபிளான கேரக்டர் அதுதான் டைரக்டர்ன்ற ரெஸ்பான்சிபிளான. இன்னைக்கு வந்து ஆனால் நான் எப்பயுமே புகழ்னு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சொன்னார் பெருந்தன்மையா எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் டைரக்டர் தான் அப்படின்னு. நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவேன். என்னன்னா நம்ம ஒரு கேரக்டர் தான் சொல்ல முடியும், அந்த முகம் அந்த பாவனை. இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், நான் தான் அந்த பரதநாட்டியம் எழுதுனது, நான் போய் அண்ணா சிரிப்பு வருமா? அது மேபி அந்த சுச்சுவேஷனுக்காக லைட்டாக சிரிப்பாங்க. ஆனால் இவர் போய் இப்படி இந்த ஃப்ரீஸ் ஸ்டில்லு போடும்போது அங்கே அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்கன்னு போது அடிக்கிறாங்க, உள்ள கிளாப் அடிக்கிறானுங்க. ஏன்னா இவரால தான் அதை பண்ண முடியும், ஏன்னா அது சேஷுக்குன்னே எழுதுனது. ஸோ அந்த உடம்பு அந்த முக பாவனைன்றது இவங்களுக்கு காட்ஸ் கிஃப்ட், அதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ எனக்கு இந்த படத்துல ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்க கேள்வியே வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டா, கடவுள் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைங்கிற அந்த ஒரு விஷயம் வரும்போது ரொம்ப கொஞ்சம் மாறினாலும் அது சர்ச்சையா மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இதை எப்படி சார் நீங்க மேனேஜ் பண்ணீங்க? இல்லை, கிட்டத்தட்ட அந்த கிளைமேக்ஸ் டைலாக் எழுதுறதுக்கு வந்து எனக்கு அந்த மோனோலாக் எழுதுறதுக்கு ஒரு 3-4 டேஸ் ஆச்சு. எழுதி பாஸ்கர் சார் பேசும்போது அவர் சில விஷயங்கள் திருத்தினார். அதுக்கப்புறம் வந்து படத்தை எடுத்து போட்டு காமிச்சு சாண்டா நான் பார்த்தாரு, சாண்டா டீம் பார்த்தாங்க, என்னோட டைரக்டர்ஸ் ஃபெலோ டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு எக்ஸாம்பிள் லோகேஷ், அஸ்வின் எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு இது பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த படகுல வந்து ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், படகுல ஷாட் வச்சு ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்கும். கரெக்டாக பார்த்தோன்னா லெஃப்ட் சைட் ஸ்பீக்கரில் இருக்கிறவங்க வந்து நம்பிக்கை இல்லாதவங்க பேசுவான், ரைட் சைட் ஸ்பீக்கரில் இருக்கிறவங்க நம்பிக்கை இருக்கவங்க பேசுவான். ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பிரிஞ்சிருக்குல்ல. ஸோ அந்த லெவலுக்கு டீட்டெயில் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். அதே மாதிரி அந்த எண்டு சிஜி நாங்கள் இங்கே கண்ணு வர்றது வந்து கண்ணுன்னு முடிவு பண்ணிட்டோம். அது கூட சரி ஒரு ஃபயர் வந்து கண்ணாக வரலான்னு சொன்னோம்.
ஆனால் அந்த என்டிசிசி அந்த அந்த ஒரு உருவம் ஏதோ ஒரு உருவம் இருக்குன்னும் போது அது உருவமாகவும் தெரியணும், அது மலையோட ரிஃப்ளெக்ஷனாகவும் தெரியணும், க்ளவுடோட அரேஞ்ச்மெண்ட்டாகவும் தெரியணும். இது இந்த மாதிரி டீட்டெயிலாம் உட்காந்து பிளான் பண்ணிட்டோம். ஆனால் என்ன நம்ம ஒரு 100 வாட்டி போட்டு பார்க்கறதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு டைலாக் மிஸ் ஆச்சுன்னா கூட தப்பாயிரும். ஏன்னா அவ்வளோ சென்சிபிளான ஒரு கதை தான். கடைசியாக வந்து அந்த காட்டேரி கூட கேட்பான், சாமியிலும் சொல்லிட்டு தெரியும் அந்த ராமசாமி தான் ஒரு சார்ஜ் போய் கட் ஆகிடும். ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் அது கடவுள், நம்பிக்கை இல்லைன்னா அது கடவுள் கிடையாது. ஸோ அந்த உணர்வை கடத்தணுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். பேசிக்காக ஸ்டிக் ஆன் டு த ரைட்டிங். சேஷு சார், நீங்க உங்களுக்கு வந்து டயலாக்ஸுங்கிறத தாண்டி உங்களோட பாடி லாங்குவேஜ் தான் சார் எங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமா பார்க்கும்போது கனெக்ட் ஆனது. ஸோ நீங்க படம் ஃபுல்லா த்ரூ அவுட்டா சந்தானம் சாரோடய டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அதாவது என்ன விஷயம்னாமா, இதுல இதான் கேரக்டர், நீ வந்து ஒரு பூசாரி. அப்போ வந்து பூசாரின்ன உடனே நம்மளுக்கு எனக்குள்ள என்ன ஒரு ஃபீல் ஆகினா, அந்த ஊருக்கு நான் ஷூட்டிங் போகும்போதும் வரும்போதும் நான் அந்த ஊருக்கார மாதிரியே ஃபீல் பண்ணி நான் அப்படி இருந்தேன். ஏன்னா நானும் கிராமங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தானே, அதே மாதிரி ஃபீல் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த வசனால் யதார்த்தமாக கேஷ்வலாக இருந்து பண்ணது தான் எல்லா விஷயம். அதனால தான் உங்களுக்கு அந்த நடக்கிற நடையிலேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பூசாரி மாதிரினா ஒரு பூசாரி மாதிரியே இருக்காது படுக்க. ரெண்டாவது அங்கே போய் அர்ச்சனை பண்ணுறது, போக்குவரத்து இதெல்லாம் பண்ணும்போது தான் அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து எப்படின்னா நான் அதை கோவிலாகவே நினச்சி தெய்வமாகவே நினச்சிதான் அப்படி தான் பண்ணேன். இது இந்த இடத்துல ஒரு பானையை ரெடி பண்ணி இது ஒரு செல்ஃப்லாம் பற்றி மைண்ட்லேயே மனசில் வரவே இல்லை. ஃபஸ்ட்டு நாள் செட்டு உள்ள போகும்போது செல்ஃபு எல்லாத்தையும் கட்டி விட்டு செட்டு உள்ள வந்துருக்கேன். அடுத்த நாள் என்ன அறியாமல் செல்ஃபை கட்டி விட்டோம். அந்த அளவுக்கு அந்த செட்டு, அந்த அமைப்பு, அந்த அம்மனுடைய உருவம் இவர் சொல்லி தான் நாங்கள் யாருமே வந்து இவரே சொல்லிடுவார், யாருமே வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் உள்ளவங்க எல்லாம் கேமரா அசிஸ்டன்ஸ் தான், ஆர்ட் அசிஸ்டன்ஸ் வந்து எல்லாருமே இந்த கோயில் அந்த வளாகத்துக்குள்ளே போகும்போது செருப்பு இல்லாமல். அது ஒரு ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு என்னன்னா அது ஒரு உண்மையான க்ஷேத்திரம். இது வந்து திருமூர்த்தி மலை வந்து உண்மையான அந்த இடத்துல போய் நம்ம அந்த இடத்துல அது கோயில் போட்டு அமைப்பு விட்டு அங்கே சாதாரணமாக நினச்சி பாருங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல போய் ஒரு கோயில் மாதிரி ஒரு இதை உருவாக்கி நம்ம வச்சு கும்பிட்றோன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அது இந்த செட்டு போட்டு இந்த சினிமாக்குன்னு வருவேன். அதை வந்து ரியலாகவே இதை வந்து நாங்கள் அந்த மனசில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு. அது தெய்வன்றதுனால அந்த ஃபீல் வந்துடுச்சு. அதனால் அந்த மாதிரி. ரெண்டாவது நகைச்சுவை பற்றி கேட்க வேணாம். ஒரு குடிகாரன்றப்ப குடிகார ஆக்கிருக்கல அனாவசியமாக இது என்ன இப்போ தலைவாட்டி அடிச்சு போயிட்டு இது பண்ணும்போது நம்ம பொறுத்த வரைக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக காமெடி பண்ணுவோம். ஏன்னா அது இன்பார்ன் டேலண்ட். நீங்கள் வடிவேல் சார், ஒரு சுருளிராஜன், ஒரு நாகேஷ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ பெரிய லெஜெண்டோடலாம் கம்பேர் பண்ணுறேன், ரொம்ப ஏன் கம்பேர் பண்ணுறேன்றது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், அது உண்மை தான். ஏன்னா காமெடின்றது டைலாக் காமெடியாக ஒன்று எல்லா காமெடியன்ஸ்க்குமே டேலண்ட் இருக்குது, இல்லைன்னு இல்லை. கூல் சுரேஷ்க்கு டேலண்ட் இருக்குது, ஒரு டேலண்ட் இருக்குது. இப்போ கூல் சுரேஷ் கிட்ட ஒரு டேலண்ட்டை நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பிடிச்சிருக்கோம். கூல் சுரேஷால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை ஹோல்டு பண்ண முடியும். அந்த இடத்துல பாடையில் வர்றான், அந்த மொத்த ஒரு 15-20 நிமிஷமும் கூல் சுரேஷ் தான் ஹோல்டு பண்ணுறாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். ஓகேவா? ஸோ கூல் சுரேஷ் வந்து ஜஸ்ட் ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது. கூல் சுரேஷ்ன்றவன் உண்மையாகவே நடிப்பாங்க, அவனுக்கு டேலண்ட் இருக்குது எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதே மாதிரி தான் சேஷுவை பொறுத்தவரைக்கும் இவர் வந்து நடிக்கலாம் கிடையாது, இவர் ஆளே அப்படிதான். ஆளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரேண்டமான ஆள் தான். அது என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கேமரா முன்னாடி தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இந்த லாரன்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சுல்ல, நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த லாரன்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க அவர் கண்டுபிடிச்சி ஒரு கேரக்டர் போடுங்க அப்படின்னு. வந்து ஆக்சுவலாக என்னன்னா மேபி அவர் நான் பார்த்ததில்ல, மேபி அவர்லாம் வந்து கேமரா முன்னாடி லாரன்ஸ் மாதிரி அந்த சும்மா சில்லுன்னு வரும்ன்ற வரைக்கும் சொல்கிறது கஷ்டம். ஏன்னா கேமரான உடனே பதறிடுவாங்க. லாரன்ஸ் மாதிரி ஒரு ஆளை வந்து ரீக்ரியேட் பண்ணால் தகுதியான ஒரே ஆள் இவர் தான். ஸோ ஏன்னா இவர் பாடி லாங்குவேஜ் பிடிச்சிட்டாரு, கேமரா ஃபியர் கிடையாது. ஏன்னா என்னன்னா ஒரு 25 வருஷமாக வச்சுருக்கீங்களா கேமரா, எத்தனை கேமரா 100 கேமராவே யாரோட. ஸோ அது இவருக்கு இன்பார்ன் டேலண்ட்டு. இவரெலாம் இன்னும் வேற லெவலில் வரணும், அது என்னோட விஷயம். எல்லாம் வரணும். என்னுடைய இத்தனை நாள் எவ்வளோ உழைப்புகள், எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ நடிகன்னு போனால் அதில் எவ்வளோ ஒரு நடிகை வளரணும்னா எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வரணும், எவ்வளோ சுமைகளை தாண்டி வரணும், சொந்த பந்தங்களை விட்டு, அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். இல்லை நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மீறி இப்போ ஒரு இது வரும்போது அதுக்கு அடுத்தது என்ன தோணும், நல்ல படங்களாக கொடுக்கணும், நல்ல படங்களாக அமையணும். அடுத்தது நம்ம கார்த்திக் சாருக்கு வந்து நிறைய படங்கள் வரணும், அது எல்லாத்தையும் நம்ம நடிக்க போட்டாங்க. கூல் சுரேஷ் கண்டிப்பா அப்படின்றதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்குற வரம், இறைவன் கொடுப்பான். அடுத்தடுத்து இந்த வருஷத்துலேயே ஒரு 3 படத்தை இறைவன் கொடுத்துட்டான்னு வச்சு எங்கள் டைரக்டர் நாங்கள் என்ன இல்லாமல இருக்க போகிறோம், நான் வந்தால் வானா நான் சொல்ல போகிறேன்.
நீங்க கேள்வி கேளுங்களா, பேசிட்டே இருப்பா, கேளுங்க. சுரேஷ் சார், நீங்க உங்களோட கேரக்டர்ஸ் டைரக்டர் சொன்னாரு லைக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்றது அது பாக்குற ஆடியன்ஸ்க்கும் பயங்கரமா அது கனெக்டா இருந்தது. சோ அத பத்தி சொல்லுங்க சார். அந்த பாடையில போற அந்த படத்துல கூல் சுரேஷ் நடிக்கல, தன்ராஜ் தான் நடிச்சிருக்காரு. அந்த தன்ராஜ் வந்து கார்த்திக் யோகி என்னென்ன சொன்னாரோ, இயக்குனர் என்ன சொன்னாரோ அதுதான் பண்ணேன். ஒரு எக்ஸாம்பிள், அந்த அந்த பொண்ணும் அந்த குண்டனும் ஓடுவாங்க. நான் இப்போ பின்னாடி துரத்தின்னு போகிறதுக்கு முன்னாடி என்னோட நண்பர் வந்து அண்ணா பாருண்ணா இப்போ பிடிச்சிருந்துக்கிறான் பாரு. நான் அப்போ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். இல்லையா இல்லைடா அது இப்போ கூட கொஞ்சம் தான் வருது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நைட்டு இருட்டு வேற, அந்த இருட்டில் வந்து டைரக்டர் என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணேன். உண்மையிலே சார் அந்த சீனுக்கு தியேட்டரில் கிளாப்ஸ், சரியான அதே ஸ்பாட்ல போட்டது. என்னடா யோசிச்சுட்டு ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது காமெடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே பாருங்க நான் லக்ஷ்மிண்ணே அப்படின்னு ஒன்று இப்படி பார்ப்பேன். பார்த்துட்டு நான் சொன்னேன் கையை இப்படி வச்சுட்டு மேலே இப்படி காட்டாத, அப்படியே கீழே இடுப்பை பாருங்க லக்ஷ்மி தான் அப்படின்னு. நான் கல்கி சூப்பராக பண்ணாப்ல. இவர் அதை சொன்ன உடனே என்ன ரியாக்ஷன் பண்ணு கேட்டாரு. என்னன்னா ஒருத்தன் இடுப்பை வச்சு ஒரு பொண்ணு அடையாளம் படுத்துறானே, அப்ப அவன் எவ்வளவு நாள் அந்த இடுப்பை பார்த்துட்டு இருப்பான். அதான் அந்த காமெடியை. அது சொன்ன உடனே இவரு நான் சொன்னேன், ஆனா உண்மையாவே அந்த ரியாக்ஷன் ஸ்பாட்ல நாங்க சிரிச்சிட்டோம். திருப்பி சொல்றேன் சொல்லதான் முடியும். எக்ஸாம்பிளுக்கு டப்பிங்ல டப்பிங்ல என்னடா மழையே பெய்யல சேரா, அது உண்மையிலே கடவுள் மீது ஆணையாக முதல் நாள் ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போட்டிருப்பாங்க போல. அப்போ ப்ரெஸ்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூவில் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஏன்னா நான் அன்றைக்கி வர முடியல படம் பார்க்கறதுக்கு. அப்போ ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி சார் இருக்குது இன்டர்வியூவில் வரீங்கன்னா. இன்டர்வியூவில் போய் அவரே எனக்கு அடித்தார். அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி என்ன மழையே பெய்யல ஆனால் ஒரு சேராக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக டப்பிங்கில் அது எனக்கு தெரியல, நானே டேரக்டர்கிட்ட கேட்டேன். அது போட சொன்னார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டாக நடிக்கிறவர் வந்து அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு வந்துடுவார் போல், ஒதுக்கு போகிறன்றதுனால அது அந்த சீன் எடுத்து எனக்கு தெரியாது. டப்பிங்கில் சார் சொன்னார் அது சொல்லுங்கள் அப்படின்னா குழப்பிட்டேன். என்ன மழை பெய்யுது அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி அவர் அந்த இடத்துல இருந்து அப்போ தான் அவர் பார்த்துருப்பாரு அப்படின்னு. எதுக்கு அவ்வளோ சொல்றது ரொம்ப கலீஜாக தான் இருக்கு. அதுக்கே பாருங்க நடிக்காம அந்த டப்பிங்கில் டேரக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பப்ளிக் வந்து ரியாக்ஷன் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். அது நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.